வணக்கம். ஆற்காடு திருநீலகண்டத்தில் மண்பானை செய்யும் தெருவிலேருந்து பேசுகிறேங்க. மண்பானை இப்போ அகல் விளக்கு தீபம், கார்த்திகை தீபம் வரதுனால மண்பானைகளில் பல வகையான அகல் வகைகள் செய்யப்படுகிறது. மண்ணில் அகல் பார்த்திங்கன்னா தாமரை அகல், அப்புறமேட்டு சிம்மினி விளக்கு, கண்ணாடி போட்டு எரிய வைக்கிறது, அணையா விளக்கு, காற்றில் அணையாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு அணையா விளக்கு, நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதுக்கு இருக்குது, தேங்காய் மாடலில் விளக்கு இருக்குது, குத்து விளக்கு இருக்குது, அப்புறமேட்டு ஸ்டாண்டிங் தாமரையிலே ஸ்டாண்டிங் இருக்குது, விநாயகர் அகல் இருக்குது, லக்ஷ்மி விளக்கு இருக்குது, குபேர விளக்கு இருக்கிறது, அப்புறம் பல வகையான அடுக்கு விளக்குகளும் இருக்கிறது. சாணத்துலேயும் அகல் விளக்கு இருக்குது, வாட்ரு விளக்கும் இருக்கிறது. இங்கே அனைத்து வகையான அகல் விளக்கும் செய்து தரோம் நாங்கள். பண்டிகை காலங்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு தீபாவளி பண்டிகைக்கும் பானைகள் செய்து தரப்படுகிறோம். அகல் விளக்கு கார்த்திகை மாதம் அகல் விளக்கு பல வகையான வெரைட்டி அகல் விளக்கு செஞ்சு தரோம். இப்போ மழையின் காலமாக ஒரு வாரமாக வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போ ஒரு 2 நாளாக தான் வேலை பணிகள் மும்முரமாக போய்கிறது. இதுக்கு அடுத்தது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை வருகிறது. அதுக்கு பானைகள் நாங்கள் செய்து பல வகை ஐட்டங்கள்லாம் செஞ்சு விற்கிறோம். கடாய் ஐட்டம் இருக்குது, பொம்மைகள் இருக்குது, நிறைய மாடல் எண்ணற்ற வகைகள் மண்பானையில் செய்து தரோம். அகல் விளக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் குபேர விளக்கு ஃபேமஸாக இருக்குது. குத்து விளக்குலேயே பஞ்சமுக அகல்னு இருக்குது, சாணத்துலேயும் இருக்குது அகல் விளக்கு. எல்லா வகையான அகலும் செய்து தரப்படுகிறது. நன்றி. இந்த தொழில் பரம்பரையாக 4வது தலைமுறையாக நாங்கள் செய்து வருகிறோம். இந்த பொருள்லாம் வெளிநாட்டிலேருந்தும் ஏற்றுமதி பண்ணுறோம். காஞ்சிபுரம், சென்னை, திருப்பத்தூர், வாணியம்பாடி எல்லா இடத்துலேருந்தும் நம்மக்கிட்ட மண்பானை வாங்கின்னு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம நவராத்திரி கொலு பொம்மையும் நாங்கள் கொரியர் மூலியம் வெளிநாட்டுக்கும் அனுப்பியிருக்கோம். இதே சென்னையிலேருந்து கொரியர் மூலயமோ, கடலூர், சிதம்பரம் நிறைய இடம் எல்லாமே கொரியர் மூலம் பொருள்கள் அனுப்புகிறோம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே நவராத்திரி கொலு செய்கிறோம். அடுத்தது தீபாவளி பண்டிகை, அடுத்தது கார்த்திகை தீபம், அடுத்தது பொங்கல் பண்டிகை. மொத்த பண்டிகைக்கும் 4வது தலைமுறையாக நாங்கள் இந்த இடத்துல செஞ்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாணத்தில் பிடிச்சி அகல் விளக்கு மேலே வச்சு ஏற்றுவாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அச்சகல் எல்லாமே அச்சகல் ஆகிப்போச்சு. அதுக்கு போனால் மிஞ்சி போனால் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றி தான் விளக்கு ஏற்றுறாங்க. அந்த காலமாக மாறிவிட்டது. இருந்தாலும் எங்களுடைய கைத்தொழில் வியாபாரம் கொஞ்சம் முடங்கி இருக்கிறது. வாழ்வாதாரமும் கொஞ்சம் பின்தங்கி நிலை. காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் பொருளுங்கெல்லாம் மாறி வருது. சூழ்நிலையே மாற்றம், ஜனங்க மாற்றி தான் இது பண்ணின்னு இருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சுற்றி உள்ள கிராமப்புறங்களில் மண்பானை தொழிலாளர் சார்பாக கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஆற்காடு திருநீலகண்ட தெருவிலிருந்து சித்ரா.